ஹாய் மக்களே, எல்லாருக்கும் எங்களுடைய வணக்கங்கள். இன்னைக்கு எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, முனிஷ்காந்த் விஜயலட்சுமி நடிச்ச மிடில் கிளாஸ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம மிடில் கிளாஸ் லைஃப்ல டெய்லி நடக்கிற அந்த விஷயத்தை தாங்க படமா எடுத்திருக்காங்க. ஏன்னா டெய்லி லைஃப்ல என்னென்ன மாதிரி மிடில் கிளாஸ் லைஃப்ல வந்து ஃபேஸ் பண்றாங்க, மிடில் கிளாஸ்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும், அவங்க குடும்பத்தை எப்படி முன்னேற்றணும்னு சொல்லிட்டு எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு வீட்லயும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இந்த படத்தை வந்து சூப்பரா வந்து கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து அவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முனிஷ்காந்துக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவரோட லைஃப்பை வந்து முன்னேற்றினாரா, அந்த வாய்ப்பு அவருக்கு எப்படி கிடைச்சிது, எது மூலியமா அதெல்லாம் அவருக்கு கிடைக்குது அப்படின்றது தாங்க இந்த படத்தோட ஒரு ஒன்லைன். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னா, படமே பாசிட்டிவ் தாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பரான படம், அவ்வளோ பிடிச்சிருக்கு உனக்கு? அவ்வளோ பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. உண்மைதாங்க, படத்துல வந்து நீங்க நெகட்டிவ்னு சொல்ற அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. எதுவும் இல்லை கிடையாது. படம் ஃபுல்லாவே பாசிட்டிவ் தான் சொல்றேன். ஏன்னா நம்ம ஒரு ரியல் இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு ஆர்டிபிஷியலா அந்த படத்துல வந்து எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஒரு எல்லாமே நேச்சுரலா நடிச்சிருக்காங்க. நம்ம முனிஷ்காந்த், விஜயலட்சுமி அவங்கலாம் பெரிய ஆக்டர்லாம் கிடையாது. ஹீரோயினா நடிச்ச யாருமே பெருசா கிடையாது. எல்லாமே ஒரு சைடு ரோல், காமெடி ரோல் பண்ண ஆள் தான். அவங்கள ஃப்ரண்ட் எண்ட்ல வச்சு ஒரு சூப்பரான ரோல், கரெக்டான ரோலா பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல நீங்க டெய்லி வந்து நீங்க லைஃப் வந்து எப்படி ரன் பண்றது ஒரு சில விஷயத்துல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் மந்த் எண்ட் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அடுத்த ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா, ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அதை ஒரு சீனா வச்சிருக்காங்க. எப்படின்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா, பணக்காரன் கூட இவ்வளவுதான் செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனா மிடில் கிளாஸ் எப்படின்னா அவங்க எவ்வளவு செய்யறாங்க, எங்க அக்கா எவ்வளவு செய்யறாங்க, என் தங்கச்சி எவ்வளவு செய்யறாங்க, நான் அவங்கள விட அதிகமா செய்யணும்னு சொல்லிட்டு கடனை வாங்கி செஞ்சுட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் இந்த படத்துல வந்து சீனா வச்சிருக்காங்க. அந்த சீன்லாம் படத்துல ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாமே ரிலேட் பண்ணிக்க முடியும், அவ்வளவு சூப்பரா பண்ணிருந்தாங்க சீனாவே. ஆமா, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எப்படிலாம் பிளான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்துல வந்து நல்லாவே வந்து சூப்பரா காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் நம்மளே நடந்திருக்கே, நம்ம லைஃப்ல எல்லாம் நடந்த மாதிரி இருக்குங்க. அப்படிதான் இருக்கும். நிறைய லைஃப்ல எல்லாமே நடந்த மாதிரியே தான் இருக்கு. உண்மையா சொல்ல போனா நிறைய சீன் வந்து நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஒரு உண்மையான மிடில் கிளாஸா இருந்தா இந்த படம் பார்க்கும்போது இதான் நம்ம லைஃப்ல நடந்த மாதிரியே இருக்கு. நம்ம வீட்டுல நம்ம அப்பா அம்மா பண்ணாங்களே இப்படிதானே இருந்தாங்களா, அப்ப இவ்வளவு சிச்சுவேஷன்லாம் நம்ம வீட்டுல இருந்துச்சா, அப்படிலாம் இருக்கும். ஒரு சில சீன்லாம் பார்க்கும்போதுங்க, இதுல வந்து முனிஷ்காந்த் வந்து ஒரு அக்கௌண்டண்டா நான் ஒரு வேலைக்கு போறேன்னு நினைச்சிருக்கேன். ஒரு கம்மியான சம்பளத்துல அவங்க பையன் ஆசைப்படுறத, அவங்க பொண்ணு ஆசைப்படுறத வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு அவர் என்னென்ன மாதிரி மெனக்கிடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ட்ரை பண்ணுவாரு, ஆனா அது வந்து நடக்காது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, படிப்புக்காக ஒரு இடத்துல வந்து உதவி பண்ணுவாங்க. நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம்னு வச்சுக்கலாம், அதை வந்து ஃபங்க்ஷனுக்காக செலவு பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு வரும்போது அதை கட்டிட்டு வந்துருவாருங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, அதே மாதிரி விஜயலட்சுமி ஹீரோயின் நடிச்சிருக்காங்களா, ஒரு அம்மா எப்படி என்ன பண்ணுவாங்க, எந்த வேலையாச்சும் செஞ்சு நம்ம குடும்பத்தை ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலமா நல்லா எடுத்துட்டு போகணும், எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும், குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்கணும்ன்றத இந்த படத்துல அதே மாதிரியே பண்ணியிருக்காங்க. நார்மல் மிடில் கிளாஸ் வந்து நீங்க பாப்பீங்க, அப்போ வந்து வேலைக்கு போவாரு, வீட்டுல அம்மா வந்து எப்படி சொல்றது, வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு சைட்ல வந்து இந்த துணி தைக்கிறது, டெய்லர் வேலை அப்படிலாம் பார்ப்பாங்களா, அந்த மாதிரி சேர்த்து வச்சு அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு வந்து நல்லா பண்றாங்க. எப்படின்னா எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி முன்னேறணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்குதுங்க. அந்த வாய்ப்பு கிடைச்சி அதுக்கப்புறம் நடக்கிறதா அந்த படத்தோட செகண்ட் ஹாஃபே வருது. செகண்ட் ஹாஃப்ன்றதுல நாங்க சொன்னது ஒரு ஒன்லைன் தான் சொன்னோம். படத்துல அது இல்லாம நிறைய ஒரு நல்லா சொல்லணும் காமெடிஸுமே படத்துல வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. காளி வெங்கட்டுமே இந்த படத்துல வந்து ஒரு நல்ல ரோல் வந்து பண்ணியிருந்தாரு. ஆனா ரொம்ப பெருசா அவருக்கு ஒன்று அப்போ வருவாரு, அந்த ரோலுமே கரெக்டா போதுமான ரோல் தான் இருக்கும். அந்த சீனுமே நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா என்ன சொல்றதுன்னா, நம்ம தமிழ் சினிமால வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, மலையாள அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் படம் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி படம் வரும், ஆனா அதை மக்கள் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த ரிவ்யூவே நாங்க லேட்டா தான் போடுறோம். ஆனா இது வரைக்கும் இந்த படத்தை பத்தி யாருமே யாரும் பார்த்திருக்கவும் மாட்டீங்க, பேசல. இன்னொன்னு என்னன்னா, அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை எப்படி வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னு எனக்கு தெரியல. மேபி ஒரு சில படம் வந்து எப்படியாவது நல்ல படம் வந்து சேர்ந்துருது. ஆனா இது எப்படி சொல்றதுன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி மட்டும் ஓ அப்படி சொல்லாங்க. அது கூட வந்த படம் வந்து கொஞ்சம் சொதப்பந்தனால இந்த பெஸ்ட்ன்ற மாதிரி இது வந்து கம்பேரிசன்ல கூட டூரிஸ்ட் ஃபேமிலி வெளில வந்துட்டு இருக்கலாம். ஸோ அது விஷயம் இல்ல, டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி நிறைய ஃபீல் குட் படம் தமிழ்ல வந்து இருக்கு. அது யாரும் மக்கள் தான் கண்டுக்க மாட்டாங்க. அது இந்த படத்தை யாரும் எனக்கு தெரிஞ்சு கண்டுக்கலன்னு நினைக்கிறேன்.
உண்மையை சொல்ல போனால் நிறைய படம் நல்ல படம் வருதுங்க, மக்கள் வந்து பார்க்கணும். அதே மாதிரி இவங்க மேலே தப்பு இருக்குது, அதை மக்கள்கிட்ட வந்து சரியாக வந்து கொண்டு போய் சேர்க்க மாட்றாங்க. ஏன்னா மொக்க படத்தெல்லாம் அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு போய் ஈஸியாக சேர்த்துட்றாங்க, நல்ல படத்துக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்க. ஸோ அதனாலே வந்து நிறைய பேர் அவங்க சொல்ல முடியாது, ப்ரொடியூசர் அப்படி ஆக்டர் அப்படி. ஸோ ரொம்ப செலவு பண்ணி இது பண்ணாலும் போயிடும், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த படத்தில் நல்லா இருக்குங்க. காமெடி, அது மட்டும் இல்லாம ஒரு ரியல் லைஃப்ல ஆக்டர்ஸ் எல்லாம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. குரேஷி வந்து ரொம்ப சூப்பரா வந்து பண்ணியிருந்தாரு. ஒரு சில சீன்ஸ் கிளைமேக்ஸ் இப்படிதான் நடக்குன்ற மாதிரி ஒரு சில உங்களுக்கு எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா படத்துல குரன் வந்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, எல்லா சீனுமே ஜாலியான இதான் நடக்கணும் உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணா கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி வேற மாதிரி எடுத்திருப்பாங்க, நல்லா இருக்கும். படத்தை பொறுத்த வரைக்கும் ஓவரால் படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ரீசெண்டாக தமிழில் வர்றது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லிட்டர் கணக்கில் சிவப்பு இங்கே கொண்டு போய் வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி படம் தான் வருது. அந்த மாதிரி படம் தான் நிறைய வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த படத்துக்கு மத்தியில் ஒரு நல்ல படமாக இந்த படம் வந்திருக்குங்க. கண்டிப்பாக தேட்டரில் போய் இந்த படத்தை வந்து பாருங்கள், ஃபேமிலியோட போகலாம். ஒரு என்டர்டெய்னிங்காக அந்த படம் கண்டிப்பாக இருக்கும். சின்ன ஆக்டர் தான் நடிச்சுக்கிறாங்க, முனிஷ்காந்த் என்ன பெரிய ஆக்டராக, இந்த படம் என்ன நல்லா இருந்துரு போதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல படம், தேட்டரில் போய் நல்லா பாருங்கள். இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5க்கு 4.8 கொடுக்குறாங்க. அதோட எக்ஸ்ட்ராவே கொடுக்கலாம், அதனால கொடுக்குறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்களோட கருத்து இதுதாங்க. இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ மீட் பண்றோம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.